Good morning, students. Welcome to Blue Stars High Secondary School online classes for learn computer applications. Today we are going to learn about Chapter 8 Presentation Basics. இந்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி இப்போ வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து ஒரு ஸ்லைடை வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸ்ல வந்து எப்படி ஸ்லைட் ஷோ பண்றது, இப்போ நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறதுல ஸ்லைட் ஷோ, இதை வந்து நம்ம எப்படி பண்றது அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லைட் ஷோ பண்ணணும்னா இப்போ அந்த மெனு பார்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைட் ஷோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா ஸ்லைட் ஷோ ஆகும். இல்லை ஸ்லைட் சார்ட்டர் டூல் பார்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டன் இருக்கும், அந்த பட்டன் கிளிக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா F5 அப்படி F9 அந்த ஷார்ட்கட் கீ வந்து கிளிக் பண்ணாலும் ஸ்லைட் ஷோ பண்ணும். இப்போ சப்போஸ் நீங்கள் டிரான்சிஷன் எஃபெக்ட் வச்சு டைமிங் கொடுத்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே வந்து ஸ்லைட் ஷோ பண்ணும். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகிறதுக்கு மவுஸ் கிளிக் பண்ணி நம்ம ஸ்லைடு இது கிளிக் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்போஸ் ஆரோ கீஸ்லாம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகலாம், இல்லை பேக் போடணுன்னாலும் போகலாம். அது போல் இப்போ இதில் நம்ம பேக் போகிறோம்ல, இப்போ பேக் பண்ணது போல் வந்துல நெக்ஸ்ட்டுக்கு கிளிக் பண்ணுறோம்ல, இதே மாதிரியே வந்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு வந்து மவுஸ் பட்டன் கிளிக் பண்ணலாம். இல்லை ஸ்பேஸ் பார் வந்து யூஸ் பண்ணி இப்போ அட்வான்ஸ்டு கீபோர்டு இருந்துச்சுன்னா நம்ம ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட் லாஸ்ட் எல்லா இது ஸ்லைட்ஸும் முடிஞ்சதும் எக்ஸிட் ப்ரெசன்டேஷன் கேட்கும். அப்போ வந்து மவுஸை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷனை விட்டு வெளியில் வந்துடும். எப்போ வேணாலும் வந்து ஸ்லைட் ஷோவை விட்டு நம்மளால வெளியே வரணும்னா, இப்போ எனக்கு 10 ஸ்லைட் வச்சிருக்கா, 5 ஸ்லைட்ஸ் தான் போகுது, எனக்கு வந்து அதோட நிறுத்திட்டு வெளியில் வரணும்னா நம்ம கீபோர்டில் இருக்க எஸ்கேப் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த ஸ்லைட் ஷோலேருந்து ரிட்டர்ன் ஆகிடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை ஸ்லைட் ஷோவில் போயிட்டு ஸ்லைட் ஷோ அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்லைட் சார்ட்டர் டூல் பார்ல போயிட்டு ஸ்லைட் ஷோ இந்த ஸ்லைட் ஷோ அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணாலும் ஸ்லைட் ஷோ பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்லைட் ஷோ எல்லாமே ஒரு ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணிட்டாச்சு, எப்படி ஸ்லைட் ஷோ பண்ணணும்னு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னா ஹவு டு சேவிங்க ப்ரெசன்டேஷன். ஒரு ப்ரெசன்டேஷனை எப்படி சேவ் பண்ணுறது, நார்மலாக நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி சேவ் பண்ணமோ அதே மாதிரி தான் சேவ் பண்ண போகிறோம். ஃபைலில் போயிட்டு சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ண போகிறோம். அது போல் சேவ் கொடுக்கக்குள்ள ஒரு டைலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த டைலாக் பாக்ஸில் வந்து நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் வந்து கொடுத்துட்டு அது வந்து எந்த எக்ஸ்டென்ஷனில் சேவ் ஆகும்னா ஓடிபி அப்படின்ற எக்ஸ்டென்ஷனில் வந்து சேவ் ஆகும். நம்ம வந்து எப்படி எக்ஸலுக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து சேவ் ஆச்சோ அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இது வந்து ஓடிபி அப்படின்ற எக்ஸ்டென்ஷன்ல சேவ் ஆகும். இது இந்த ப்ரெசன்டேஷனை வந்து நம்ம டைரக்டா பிடிஎஃபாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து ஒரு சில நம்ம வேர்டு தானே பிடிஎஃபா கன்வெர்ட் பண்ணுவோம், பட் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசன்டேஷனையும் நம்மளால வந்து பிடிஎஃபா வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். இங்க கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம வந்து அது ஆப்ஷன்ஸ் நிறைய காமிக்கும், அதுல வந்து நம்ம பிடிஎஃபா இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப், இல்ல வேற ஏதாவது இங்க இதோ இருக்கு பாருங்க எக்ஸ்பர்ட் அஸ் பிடிஎஃப். அப்படி இல்லைன்னா இதை கிளிக் பண்ணி இது போல நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் அதுல. அப்படி இல்லைன்னா இங்க டைரக்டா ஐக்கான் இருக்கு, அது போல வந்து நம்ம பிடிஎஃபா வந்து சேவ் பண்ணலாம். ஓகேங்களா? இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்குமா? வந்து ஓப்பன் ஆஃபீஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு ப்ரெசன்டேஷன் வந்து ஓப்பன் பண்றோம், கிரியேட்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சிம்பிளா வந்து ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து கிரியேட் பண்ணுமா? இதுல வந்து சாம்பிள் 1ன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நியூ ஸ்லைடு கொடுப்போம். நியூ ஸ்லைட்ல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னா நார்மலா இது போல வந்து நியூ ஸ்லைடு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? 4 ஸ்லைடு மட்டும் போதும். இதுல வந்து நான் இப்போ வந்து நான் நார்மலா பிக்சர்ஸ் மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பிக்சர்ஸ் பண்ண நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இது வந்து சாம்பிளுக்காக நான் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து இதில் வந்து நான் டிரான்சிஷன் எஃபெக்ட்டு அது போல் வந்து போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் 1 இதில் வந்து டிரான்சிஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்ன டிரான்சிஷன் வந்து யூஸ் பண்ணலாம்? டைமண்ட் ஸ்கொயர்ஸ். ஓகே ஓகே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டிரான்சிஷன் இதில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் போயிட்டு இது போல ஒரு டிரான்சிஷன் நம்ம அந்த பிக்சரோ இல்லை லெட்டரோ டெக்ஸ்டோ இருக்குதுன்னா அதை கிளிக் பண்ணிட்டு தான் நம்மளால வந்து இது பண்ண முடியும். ஓகேங்களா? அதே தான் வந்து எல்லாத்துக்கும் நம்ம பண்ணிட்டாச்சா? பண்ணதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ண போறோம்னா ஸ்லைட் ஷோ பண்ண போறோம். ஸ்லைட் ஷோவில் போயிட்டு ஸ்லைட் ஷோ கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இந்த ஸ்லைட் ஷோ ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம ஸ்லைட் ஷோ பண்ணலாம். இது போல கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்லைட் ஷோ வரும். நம்ம வந்து மவுஸ் கிளிக் பண்ணோம்னா மவுஸில் வந்து வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் வச்சுட்டு ஸ்லைட் ஷோ அப்படி கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேருந்து ஸ்லைட் ஷோ வரும். சாம்பிள் 1 அந்த டிரான்சிஷன் வந்து தெரியுதுங்களா? நம்ம வந்து எவ்வளோ டைமுக்கு நம்ம யூஸ் பண்ணி கிளிக் பண்ணுறோமோ லாஸ்ட்டாக கிளிக் எக்ஸிட் டு ப்ரெசன்டேஷன் அப்படின்னு கேட்கும். அது போல் வந்து நம்ம எக்ஸிட் ஆகிட்டாச்சு. இப்போ எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுக்கலாம். இது போல் சேவ் கொடுத்துட்டு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். நம்ம வந்து சேவ்னு கொடுக்கலாம். சாம்பிளுக்கு சாம்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஓடிபி எக்ஸ்டென்ஷனில் வந்து நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த ஓடிபி எக்ஸ்டென்ஷனில் சேவ்னு கொடுத்தீங்கன்னா அது சேவ் ஆகிடும். இப்போ சப்போஸ் நான் வந்து இது பிடிஎஃபாக வந்து நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் வந்து ஃபைலில் போயிட்டு எக்ஸ்போர்ட் அஸ் பிடிஎஃப் அப்படி கொடுத்தேன்னா அது வந்து எல்லா பேஜஸுமே கேட்கும். ஓகே எக்ஸ்போர்ட்னு கொடுத்தா அது வந்து பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். இல்லை எனக்கு பிடிஎஃப் வேணான்னா நீங்கள் வந்து நார்மலாக இதுவாக கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பிடிஎஃபாக வந்து சேவ் ஆயிடுச்சு. அதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? ஓப்பனில் போயிட்டு இதோ இருக்கு பாருங்க பிடிஎஃப். இதை நான் வந்து ஓப்பன்னு கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஃபைலில் போயிட்டு டாக்குமெண்ட்ஸில் அது வந்து எங்கள் டாக்குமெண்ட்ஸில் சேவ் ஆகிருந்துச்சு. ஸோ நம்ம வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோன்னா அது வந்து பாருங்கள் பிடிஎஃபாக வந்து ஓப்பன் ஆயிடுச்சா? இது போல் வந்து க்ரியேட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் முடியுது. இன்னைக்கு உண்டான அசைன்மெண்ட் கீழே லிங்க்ல இருக்குது, அதை பார்த்து வந்து ரைட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.